குல்லூவில் இருக்கிற வைஷ்ணவி மாதா டெம்பிள் தான் இது. நம்ம ஊர் கோவில் மாதிரி கருங்கல்லால் ஆனதெல்லாம் இல்லை. ஒரு சாதாரண பில்டிங், மாடிப்படிக்கட்டு, அதில் வழியில் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் அங்கே பூஜிக்கக்கூடிய பொருளாக கொடுக்குறாங்க. இதுதான் உள்ளார என்ட்ரன்ஸு. நல்ல கோல்டு கலரில் பார்க்கவே தக்கான மின்னுச்சு. உள்ள ரிஷிகள் சிலையெல்லாம் இருந்துச்சு. கூடவே ராமர், சீதா, லக்ஷ்மணன் சிலையும் இருந்துச்சு. அந்த வைஷ்ணவி மாதாவை பார்க்க போகிறதுக்கு நம்ம ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அந்த இடத்துல குனிஞ்சு தான் உள்ளே போகிற மாதிரி அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி மலையை குடஞ்சி தான் அது கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த வைஷ்ணவி மாதா. உள்ளே போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. இந்த டெம்பிள் எப்படி இருக்குன்னா ஃபுல்லும் சுற்றி மலை தான், மலை, ஆறு. ஒரு 3 ஃப்ளோர் வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தா துர்கா, அடுத்தது லக்ஷ்மி, அடுத்தது சரஸ்வதி வச்சுருக்காங்க. உள்ள சிலையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர் கோயில் மாதிரிலாம் இல்லை. இது வந்து துர்கையாக அமைச்சிருக்காங்க. இது வந்து லக்ஷ்மி லோட்டஸில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து சரஸ்வதியுமே நல்ல ஒயிட் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே சிலை எல்லாமே பித்தளை, மார்பிள் ஸ்டோன் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல குட்டி குட்டி சிலை, அந்த மாதிரி தான் இருக்குது. முருகர், பிள்ளையார், ராதா, கிருஷ்ணர், அப்புறம் வந்து சனீஸ்வர பகவானுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அங்கே உள்ளே போய் சிவனை பார்த்து கும்பிட்டுட்டு அடுத்தது சனீஸ்வர பகவானுக்கு நம்மளே எண்ணெய் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு சிலை அமைச்சிருந்தாங்க. நாங்களும் பண்ணோம். அடுத்ததாக கடைசியாக வரும்போது ஒரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீயில் ஒரு ரெட் கலர் கயிறு எல்லாருமே வேண்டிக்கிட்டு கட்டுறாங்க. இந்த டெம்பிள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சைடு நீங்கள் குல்லூர் சைட் போனீங்கன்னா இந்த டெம்பிளை மறக்காமல் பாருங்கள். டெம்பிள் முடித்த கையோட வெளியில் வந்து ஷால் ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஷால் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம். ஹேண்ட்லூம் ஃபேக்ட்ரி, அதாவது கைத்தறி மாதிரி ஸ்வெட்டர்ஸு, ஷாலு, ட்ரெஸ்ஸு, சுடி மெட்டீரியல், சாரீ எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.